டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துருக்கோம். வேல்யூ ஆஃப் 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 28 ஸ்கொயர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு முதல் எண்ணியல் வர்க்கங்களின் கூடுதல் வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம 1லேருந்து ஆரம்பிக்கும் போது தான் அப்ளை பண்ண முடியும். பட் இங்கே 1லேருந்து கொடுக்கல, 15லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1லேருந்து 28 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1 to 14 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருமா? ஸோ 1லேருந்து தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதனால் நான் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 28 ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? பட் எனக்கு என்ன வேணும்? 15லேருந்து தான் வேணும். அப்போ 14 வரைக்கும் கழிச்சிடலாமா? 14 வரைக்கும் கழிக்கும்போது இது கிடச்சிரும். ஓகே, சரி, இப்போ அப்ளை பண்ணலாமா? இங்கே பாருங்கள், n 1 to up to nனா n ஃபார்முலா இருக்குது. இப்போ இங்கே n வந்து பார்த்திங்கன்னா 28. இப்போ n இருக்க இடத்துல நம்ம 28 போடணும். அப்போ 28 n ப்ளஸ் 1னா 29, 2n ப்ளஸ்னால் 2 into 28னா 56, 157, 57/6ன்னு வரும். ஓகே, இந்த சைடு n எவ்வளோட 14. அப்போ 14 ப்ளஸ் 1 15, இங்கே 2 into 14 28, 29ன்னு வரும் டிவைட் பை 6. கேன்சல் பண்ணலாமா முடிஞ்ச வரைக்கும்? இது 6 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைமு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு 9 டைம். ஓகே, அப்புறம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 14 ஆகிடும். இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு, இது 5 டைமு, திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 7 டைம். ஸோ 2ல 29 காமனாக இருக்கா? நான் அதை வெளியே எடுத்துறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? 14 into 19, இங்கே மீதி எவ்வளோ இருக்குது? 7 5s are 35. ஓகே, ஸோ 14 into 19ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 4 9s are 36, ரிமைண்டர் 3, 1 9s are 9, 12 14ன்னு கிடைக்கிது. ஆட் பண்ணிங்கன்னா 226ன்னு வருது. ஸோ 29 into 226 minus 35. 236 35 போச்சுன்னா 6ல் 5 போச்சுன்னா 1, 6ல் 3 போச்சுன்னா 3, 231ன்னு வருது. அப்போ 29 into 231 மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்கள், 1 into 9 9 தான் வரும். இங்கே 9 வர மாதிரி எந்த ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா?